மாப்பிள்ளை என் தங்கச்சி கெடுப்பானடா? ஏன்டா நல்லதெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது? நல்லதை விட கெட்டதுதான் நல்லதாடா. எழில கல்யாணம் பண்ணிக்க போறா, எழிலோட அமெரிக்கா போறா, எவ்வளவோ கனவு காணடா. எல்லாமே பகல் கனவா போச்சு. கனவு கலைஞ்சோட எங்க அப்பா போன மாதிரி நானும் போயிருக்கணும்டா. ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? குழந்தை ஆசைப்படுதுன்னு ஒரு பொம்மை வாங்கி தரோம், கீழே போட்டு உடைச்சிருது, அதுக்காக நம்ம கோச்சிக்கிறோமா? என்ன பொறுத்த வரைக்கும் ரம்யா ஒரு குழந்தை மாதிரிடா. ஏதோ ஒரு இன்ஃபார்ச்சுவேஷன், ஹார்மோன் கோளாறு. அதை விடுற சக்தி, அமெரிக்காவில தெரிஞ்சே தப்பு பண்றாங்கடா. பாய் ஃப்ரெண்ட், டேட்டிங், ஏன் கல்யாணம் பண்ணிக்காம குடும்பம் நடத்துறாங்க. சக்தி, ரம்யா விஷயத்துல நீ எல்லாத்தையும் மறக்கணும், அவளையும் மறக்க வைக்கணும். அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன், போதுமா? பிகாஸ் ஸ்டில் ஐ லவ் ஹர். ரம்யா ஐயா, மை டியர். ரொம்ப நன்றிங்கய்யா. எங்க சின்னம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்களே, அந்த ஒரு வார்த்தை போதுங்கய்யா. அமெரிக்கன் திங்கிங், மேஸ்திரி திங்கிங், both are practical thinking. பாத்துங்க. Don't touch me. மாப்பிளடா, என் மாப்பிள. ராபர்ட், நடந்த 2 வாராவது ரம்யா காண்டாக்ட் பண்ணிருக்கலாம்ல. ரம்யாவை நேர்ல பார்க்காம நாமலாம் எந்த முடிவுக்கும் வரக்கூடாது. அவங்கள எப்படியாவது பார்த்தாகணும். ரொம்ப நாள் ஆச்சு. சக்தி மறுபடியும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். நாளைக்கு 10 மணிக்கு வர நீ நானும் பைக்ல போறோம். ராபர்ட், நான் ஓட்டுறேன். அப்பா இந்த வீட்டுல இருந்தவர அவரோட விருப்பத்துக்கு மாறா எதுவுமே நடக்கல. இப்ப அவர் இந்த வீட்டுல இல்லாம இருக்கலாம், ஆனா அவரோட ஆத்மா இன்னும் இந்த வீட்டுலதான் சுத்திக்கிட்டு இருக்கு. இத பார், அவரோட ஆத்மாவுக்கு விரோதமா நீ எதுவும் செய்ய மாட்டேன்னு நம்புற. அப்பாவோட வார்த்தையை நான் மீறினதே இல்ல, ஆனா நீ அவர் வார்த்தையை கேட்கவும் இல்ல, நீ கொடுத்த வாக்க காப்பாற்றவும் இல்ல. நீ செஞ்சதுதான் சரினா இப்பவே வீட்டை விட்டு போலாம். எங்க இருக்கணுங்கிறத நீயே முடிவு பண்ணிக்க. நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், எங்க அப்பாவுக்கு இருக்கிற வைராகியம் தான் எனக்கும் இருக்கு. செத்துருவேன், நான் செத்துருவேன். வெறும் பேச்சுக்கு சொல்லல, முடிவா சொல்றேன். அவன் தான் உனக்கு வேணும்னா அவன் கூடவே போயிடு. போன மறுநாளே என் பணத்தை பார்க்க வரக்கூடாது. சத்தியனா சத்தியனான்னு என் பணத்தை பார்த்து கதறக்கூடாது. யாரு?
ஹலோ B1 போலீஸ் ஸ்டேஷன். என்ன ஐயாடி ராஸ்கல்? உட்கார்றா. வச்சீங்க கோகுல், டேய் ராபர்ட், 4 பேர்ரா, எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சிட்டானுங்க. ஹலோ. ஹலோ சார். சார், பழனி நம்ம பையன் நம்ம கிட்ட மேஸ்திரியா இருக்கான். நான் என்ன பண்ண முடியும்? கையும் கொலமா பிடிச்சிருக்கோம். சார், நீங்க மனசு வச்சா. நான் என்ன மனசு வைக்கிறது? அதுக்குள்ள கோவிச்சுக்கிட்டீங்களே, வேற வழி இருந்தா சொல்லுங்க சார். ஒரே வழிதான் இருக்கு. மிஸ்டர் ராபர்ட் வரதா ஃபோன் பண்ணிருக்காரு. வேணும்னா அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டு பாருங்களேன். இதோ அவரே வந்துட்டாரு. வாங்க ராபர்ட், கம்ப்ளைண்ட் எழுதிட்டீங்களா? இந்த விஷயத்துல புகார் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ராபர்ட், இல்லடா, அவங்க எந்த உள்நோக்கத்தோடையும் வந்ததா தெரியல. உணர்ச்சி வசப்பட்டு தான் பண்ணிருக்காங்க. நக்கல் அடிக்கிறேன் பாருங்க. நல்லா யோசிச்சு தான் பதில் சொல்றீங்களா? எஸ் சார், நிச்சயமா. அப்ப ரிட்டர்ன்ல எழுதி கொடுத்துட்டு போங்க. ஓகே. டிப்ளமேட்டிக்கா பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ சார். அப்பவே வரலான்னு இருந்தோம். ஆனா அப்ப இருந்த சூழ்நிலையில நாங்க வந்தோம்னா ஏதாவது பிரச்சனை ஆகுமேன்னு தான். கண்டிப்பா பிரச்சனை ஆயிருக்கும். பிரச்சனையை ஊதி ஊதி பெருசு பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்கிறவங்களே நாம என்ன பண்ண முடியும்? அண்ணி பேசாத. உனக்கும் எனக்கு எத்தனை வயசு வித்தியாசம் இருக்கும்? 2 வருஷம் இருக்குமா? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஓடி வந்து சொல்லுவியே, இத பத்தி ஒரு வார்த்தை சொன்னியா? சொல்லிருந்தா சொல்லிருந்தா வெள்ளிக்கிழமை ராபர்ட்ட பிளைண்ட் சென்டர்ல மீட் பண்ண. எல்லாத்துக்கும் தான் தான் காரணம்னு ரொம்ப குற்ற உணர்வோடு சொன்னாரு. அவரை என்னால சமாதானப்படுத்தவே முடியல. ஒரேடியா நல்லவனா இருக்கிறதும் தப்புன்னு அவரை பார்க்கும் போதே எனக்கு தோணுது. 16வது நாள் காரியம்னு தெரியாம அவர் இங்க வந்து மாட்டிக்கிட்டது கொடுமை. இன்னைக்கு இருக்கிற நிலைமையில நீ அவருக்கு ஆதரவா மூச்சை கூட விட முடியாதுங்கிறது அதை விட பெரிய கொடுமை. ஒரேடியா நல்லவனா இருக்கிறதும் தப்புன்னு அவரை பார்க்கும் போதே எனக்கு தோணுது. கொஞ்சம் சட்னி போடு. என்ன பண்றீங்க நீங்க? நீ உள்ள போ. உள்ள போன்னு சொல்றல. என்னங்க, தாலியை பிடிச்சு இழுத்துட்டா பிரச்சனை முடிஞ்சிருமா? நடந்திருக்கிறது பதிவு திருமணம். இன்னைக்கு சாயங்காலம் முடிகிற விஷயம் இல்ல. அவ ஒரு குழந்தை மாதிரிங்க. கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆயும் நமக்கு குழந்தை இல்லாத குறை அவளை பார்க்கும் போது போயிடுதுங்க. அவளை தொந்தரவு பண்ணாதீங்க. அண்ணனை விட தாலி தான் முக்கியம்னு அவ நினைக்கிற வரைக்கும் அந்த தாலி அவ கழுத்துல இருந்து கழட்ட மாட்டாங்க. அண்ணங்கிற பாசம் இல்லாமையா தாலியை கையில பிடிச்சிட்டு அவங்க உட்காந்துருக்கா? அவ கழுத்துல இருக்கிற தாலியை விட நீங்க கைட்டு இல்ல. ஆனா அவ மனசுல இருக்கிற உருவத்தை உங்களால அழிக்க முடியுமா? உங்க வைராகியம் தானே உங்க தங்கச்சிக்கும் இருக்கும். இன்னொரு தடவை இந்த மாதிரி முட்டாள்தனமா ஏதாவது செஞ்சிடாதீங்க. ரெண்டு பேரும் மியூச்சுவலா விவகாரத்தை கேட்டா
கல்யாணமான 6 மாசத்துலயே கேட்கலாம். நம்ம சைடுல இருந்து மட்டும் கேட்டா இன்னும் 6 மாசம் வெயிட் பண்ண வேண்டி வரும். இல்ல, அவ்வளவு நாள் பொறுத்திருக்க முடியாது. அதை தெரிஞ்சுதான் நான் சொல்றேன். இப்பவே நீங்க பெட்டிஷன்ல கையெழுத்து வாங்கிட்டீங்கன்னா இன்னும் 1 வருஷத்துல ரொம்ப சுலபமா டைவர்ஸ் வாங்கிடலாம். அதுக்காக இவ்வளவு பெரிய பொய் சொல்லணுமா? எதிரும் புதிருமா நின்ன பிறகு நம்ம தரப்பு நியாயத்தை காப்பாத்திக்கிறதுக்காக கொஞ்சம் அநியாயமா நடந்துக்கிறது தப்புல சக்தி. அதுவும் இல்லாம இது ரொம்ப சாதாரண விஷயம். ராபர்ட் ஆண்மை இல்லாதவனு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டதா இந்த பெட்டிஷன்ல உங்க தங்கச்சி கையெழுத்து போட்டாங்கன்னு வைங்க, விஷயம் கோர்ட்டுக்கு கூட வராது. ராபர்ட்டே வெறுத்து போய் விலகிடுவான். நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க? இப்ப இருக்கிற சூழ்நிலையில நீங்க எதுல கையெழுத்து போட சொன்னாலும் உங்க தங்கச்சி கண்ணை மூடிட்டு கையெழுத்து போட்டுருவாங்க. அண்ணி எங்க? கிச்சன்ல இருக்காங்க. ஏதாவது வேணுமா அண்ணா? ஒண்ணு வேண்டாம். இதுல ஒரு கையெழுத்து போடணும். இப்பவே போடணுமா அண்ணா? ஆமாம்மா, வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு. சரி. இப்பவே போட்டா பெட்டரா இருக்கும். இங்க ஒண்ணு போடு. இங்கயா? என்ன கையெழுத்து? ஒண்ணும் இல்ல. என்ன கையெழுத்துன்னு கேக்குறல? ஒண்ணு இல்லன்னு சொல்றல. கையெழுத்து வாங்குறீங்க, கேட்டா ஒண்ணு இல்லங்கறீங்க. இத பாரு, போ வேலைய பாரு. மத்த விஷயத்துல தலையிடாத. யார் மத்தவங்க? இது ஏன் குடும்ப விஷயம். இதுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். சும்மா மிரட்டாதீங்க. ஏய், இத படிச்சியா? இல்ல. நானாவது படிக்கிறேன். நீ படிச்ச பொண்ணு தானே? ஒரு பேப்பரை நீட்டி கையெழுத்து கேட்டா உடனே போட்டுறதா? அப்படி போட்டா எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? ராபர்ட்டுக்கு ஆண்மை இருக்கா இல்லையான்னு நீதிமன்றத்துல வாதாடிட்டு இருந்தா யாருக்கு கேவலம்? இல்லாத 2 பேருக்காக இருக்கிறவங்க அணுவா சாகடிக்கிறது தான் குடும்ப மானத்தை காப்பாத்துற லட்சணமா? ஐயா, ஐயா வேணாங்க ஐயா. ஐயா வேணாங்க ஐயா, ஏற்கனவே அளவுக்கு அதிகமா குடிச்சிருக்கீங்க. வேணாங்க ஐயா, சொன்னா கேளுங்க. கொடுங்க, அதை கொடுங்க முதல்ல. நடந்ததெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்துடணும். எப்படியாவது விவாகரத்து வாங்கணும். இந்தொன்னு போய் சொல்லி நீ கல்யாணம் பண்ணலாம். நீ ஆண்மை இல்லாதவன்னு போய் சொல்லி நான் விவாகரத்து வாங்க கூடாதா? உனக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? ஐயா பாத்து பாத்து. நானா அவனா முடிவு பண்ணிக்க. ஐயா அவனா இருந்தா எப்பவே போய்க்கோ. என் படத்தை கூட வந்து பார்க்க கூடாது. இங்க பாருங்க, என்னங்க நீங்க இப்படி பேசலாமா? பேசுறது மட்டும் இல்லடா, அப்படியே செய்வேன். நான் தட்சிணாமூர்த்தியோட மகன்டா. ஐயா ஐயா என்ன இது? என்ன நீங்க? எங்க அப்பாவோட ரத்தம்டா. எங்க அப்பாவோட ரத்தம். ரத்தம். எங்க அப்பா செஞ்ச மாதிரி நான் செஞ்சுக்குவேன். ஐயா ஐயா நில்லுங்க. வாங்க, அங்க போக வேண்டாம். அங்க பள்ளம் இருக்கு. ஐயா சொன்ன கேளுங்க. ஐயா ஐயா ரம்யா, ராபர்ட் அடிபட்டுருச்சு. ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க. சம்யுக்தா, என்னடி சொல்ற? காலையில டி எஸ்டேட் விவசாயிங்க எல்லாம் போராட்டம் பண்ணாங்கல்ல, அதுல போலீஸ் லத்தி சார்ஜ் பண்ணி பத்திரிக்கைக்காரங்களுக்குலாம் நல்ல அடி. அதுல ராபர்ட்க்கும் அடிபட்டுருச்சு. ஆபத்தெல்லாம் ஒண்ணும் இல்லைல்ல? தெரியல, கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்கிறதா சொன்னாங்க. அதான் ரம்யாவை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். இந்த நேரத்துல கூட நீ போலனா எப்படி? நீ போய் பாத்துட்டு வா, நான் பாத்துக்கிறேன். அண்ணா, உங்க அண்ணனுக்கு பயப்படுறேன். இன்னைக்கு சிமெண்ட் லோட் வருது, ராத்திரி தான் திரும்பி வருவாரு. நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். நீ போயிட்டு வாமா. நீ போமா, நான் பாத்துக்கிறேன். போ.
ஜஸ்ட் ஹேர்லைன் ஃபிராக்சர் தட்ஸ் ஆல். பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. 4-5 நாள்ல சரியா போயிடும். ஓகே, நான் அப்புறம் வந்து பாக்குறேன். சார் வேற ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்க சார், நாங்க எல்லாரும் இருக்கோம். நீங்க எல்லாம் இல்லாம இருந்தாலே பெரிய ஹெல்ப்பா இருக்கும். ஹாஸ்பிடல்ல எவ்வளவு கிரவுட் இருக்க கூடாது. பேஷண்ட ஃப்ரீயா விடுங்க. டேய் தேவையாடா உனக்கு? டேய் கொஞ்சம் சைலண்டா இருடா. அது இல்ல பார்க்க மாட்டேன். ரம்யா, ராபர்ட், நாங்க சன்டிவில இருந்து வரோம். என்ன நடந்தது, எப்படி அடிபட்டதுன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க சார். பிரஸ்னு சொல்லிருக்காரு சார். அதுக்கப்புறமா அடிச்சிருக்காங்க. ஏய் சும்மா இருடா. எழுதிக்கோங்க சார். சார் அதெல்லாம் வேண்டாம் சார். இவங்க எல்லாம் யார் சார்? என் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க இவர் மனைவி. ஓஹோ, கணேஷ் அவங்களை கவர் பண்ணுங்க. மேடம், உங்க கணவருக்கு அடிபட்டது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அதை பத்தி நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? சார் ப்ளீஸ் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சாரி சார். என்ன இந்த பக்கமா வரீங்க? பழனி கொண்டு வந்து விட்டு போனா. சிமெண்ட் லோட் வரதா சொன்னீங்க. லாரி ஸ்ட்ரைக்கா நாளைக்கு தான் வருமா? சாப்பிடுறீங்களா? இல்ல பசிக்கல, வயிறு ஒரு மாதிரியா இருக்கு. சாப்பாடு வேணா, டிஃபன் இருக்கா? இருக்கு. ரம்யா சாப்பிட்டாளா? ம். ரம்யா அவ சாப்பிட்டு படுத்துட்டா. இன்று நடந்த விவசாயிகள் போராட்டத்தில் போலீசார் தடியடி நடத்தினர். காயமடைந்த பத்திரிகையாளர் ராபர்ட்டை அவரது மனைவி சென்று பார்த்த காட்சி உள்ளத்தை உருக்குவதாக இருந்தது. இவர்களுக்கு திருமணமாகி ஒரு சில மாதங்களே ஆகின்றன. நாம் ஒரு பத்திரிகையாளர் என்று ராபர்ட் இச்சம்பவத்திற்கு உழைக்கும் பத்திரிகையாளர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அண்ணி சீக்கிரம் வர சொன்னாங்க. அண்ணா வந்துருவாரு. எனக்கு இருக்கிற வலியும் வேதனையும் தான் உனக்கும் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போதைக்கு நாம பிரிஞ்சிருக்கிறது தான் நல்லது. உங்களை யாரும் நினைக்கிறாங்க. உன்னை விட்டா என்ன நினைக்கிறதுக்கு வேற யார் இருக்கா? சக்தி மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல, உனக்கும் இருக்கக்கூடாது. உன் மேல இருக்கிற அளவு கடந்த அன்பும் பாசமும் தான் இவ்வளவுக்கும் காரணம். எதனாலயோ என்ன அவர் நல்லவன் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. சில பேரை பார்த்த உடனேயே பிடிக்காம போயிடும். அந்த மாதிரியும் இருக்கலாம். அன்னைக்கு ராத்திரி அவர் என்ன கேட்ட கேள்விக்கு எந்த காலத்துல என்னால பதில் சொல்ல முடியாது. உன்னை அனாதைன்னு சொன்னாங்க. என்ன அனாதையாக்கிட்டேடான்னு கேட்டது நியாயம், ரொம்ப ரொம்ப நியாயம். ரம்யா, நம்ம காதலை விட அவரோட அன்பு கனமானது. இதை நீ புரிஞ்சுக்கணும். நம்மளோட பொறுமை தான் அவரை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும். ரம்யா, மணியாச்சு, கிளம்பலாமா? நான் வரேன்.